வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 த காமன் மேன் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது முனியம்மாக்கா வந்தாங்க. அந்தோடனே செலக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க பார்க்குறதுக்கே ஒரு கரெக்டான கண்டஸ்டன்ட்ரா அந்த சீசனுக்கு அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. ஸோ வெகுளியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சூப்பராக இருந்தது. கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் சூப்பராக இம்மிடியேட்டாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து 3வது கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒருத்தனை கேட்ட கொஸ்டின் என்னென்னா, ஆரி கேட்டாங்க, உங்களை மனசில் ரொம்ப பாதித்த விஷயம் எது அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்க சொன்னது வந்து கருப்பாக இருக்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது. ஸோ என்னை பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் அம்மாவே என்னை பார்த்து கேட்டாங்க, பார்க்குறதுக்கு காக்கா மாதிரி இருக்க, குளிக்காமல் கூட இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அதுதான் எனக்கு இன்னும் மறக்க முடியாத இதாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சில பேர் மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிரும். அது வந்து அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்கள் சீமா வந்து என்னைய வந்து ஊரே வந்து கருப்பாக இருக்க, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப க்யூட் இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் டைட்டில் எதுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு உடனே டக்குன்னு யோசிக்காமல் ஒரு ஆன்சர் பண்ணாங்க. இப்போ ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, இன்னும் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க. அப்படி அவங்களே லட்சத்தில் சம்பளம் வாங்குறவங்களே அதிகமாக வேணும்னு நினைக்கும்போது, நான் ஒரு சின்ன கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அந்த டைட்டில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு போல இருக்குது. ஸோ ஓவியா மேம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப மனசில் பட்டதை சொன்னதுனால அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா இருந்தது அவங்க சொன்ன ஸ்டோரி முதற்கொண்டு. அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொன்ன விதம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு வந்து ராஜு வந்து சொல்ல சொன்னார். க்யூட்டாக பேசினாங்க. ஸோ அவங்க மாயா தான் அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி, இவங்க தான் வந்து இவங்க வந்து ஜெயிச்சது மாதிரி பேசினாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்ப்போம், நம்ம ராமநாதபுரத்து பொண்ணு அக்கா எனிவே உள்ளே வருவாங்க. ஸோ பார்க்கலாம், டைட்டில் வின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் முனியம்மா அக்கா.